ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவரின் திருவார்த்தைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவும் கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திரு கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகளை விலக்கி எங்களோடு பேசும் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நமது தியானத்துக்கென்று சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 62 5வது வசனம். 62ஆம் சங்கீதம் 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இதில் இந்த அமர்ந்திரு, தேவனை நோக்கி அமர்ந்திரு என்கிற வார்த்தையை அறிமுகமாக உங்களுக்கு நான் அதிலிருந்து சில விளக்கங்களை சொல்ல விரும்புகிறேன். தேவனை நோக்கி அமர்ந்திரு. இதே சங்கீதத்தில் முதல் வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது அப்படின்னு இந்த சங்கீதக்காரர் சொல்றதை பார்க்குறோம். அமர்ந்திரு என்று சொன்னால் தேவனுக்காக காத்திரு அப்படின்னு அர்த்தங்க. தேவனுக்காக காத்திரு அப்படின்னு அர்த்தம். இந்த காத்திருப்பது, வெயிட்டிங் ஆன் த லார்ட், தேவனுக்காக காத்திருப்பது என்பது ஏதோ நம்ம சும்மா இருக்கிறது இல்லை. எந்த வேலையும் செய்யாமல் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்கிறதுக்கு பேர் காத்திருப்பது அல்ல. வேலை செய்யணும், வியாபாரம் செய்யணும், படிக்கணும், வீட்டு காரியங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் செய்யணும். செய்து கொண்டு ஒரு திட்டத்துக்காக, ஒரு காரியத்துக்காக தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் செயல்படுவதை கவனித்து கொண்டு அமைதியாக இருப்பது. ஆண்டவர் நமக்காக செயல்படுகிற வரை பொறுமையாக இருப்பது, அதுக்கு பேர் தாங்க தேவனுக்காக தேவனிடத்தில் காத்திருப்பது அப்படின்னு அர்த்தம். ஆகவே தான் சொன்னேன், காத்திருப்பது என்பது சும்மா இருப்பதல்ல, அல்லது அலட்சியமாக இருக்கிறதல்ல. சில பார்த்தீங்கன்னா மரத்தை வச்சுவன் தண்ணி ஊற்றுவாங்க என்று அலட்சியமாக சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்தந்த காலத்தில் அது நடக்கும் என்று அலட்சியமாக இருப்பதும் அல்ல இந்த காத்திருப்பது என்பது. நல்லா கவனிக்கணும். இந்த காத்திருப்பது என்று சொன்னால் நாம் வேலை செய்வதை காட்டிலும் அது கடினமான ஒன்றுங்க. வேலை செய்யும் பொழுது எவ்வளோ கஷ்டம், கடினம். அதோட கஷ்டம் கர்த்தருக்காக காத்து கொண்டிருப்பது. அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி காத்திருந்தால் என்ன நடக்கும் என்பதை தாவீது சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். அதுதான் 62ஆம் சங்கீதம். கவனிக்கணும். இந்த சங்கீதத்தோட பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா, சவுல் ராஜா தாவீதை துரத்தி கொண்டிருக்கிறார். கொன்று போடும்படி பல விசை முயற்சி செய்கிறார். அப்படிப்பட்ட காலங்களிலே தாவீது இங்கும் அங்கும் ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைங்க. குகைகளிலும் வனாந்தரங்களிலும் மலைகளிலும் அவர் பயந்து ஒளிந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இன்னொன்று, தாவீதினுடைய சொந்த குமாரன் இந்த அப்சலோம் தாவீதின் ராஜ்யபாரத்தை பிடுங்கிக் கொள்ளும்படி அவன் தீவிரமாய் முயற்சி செய்த பொழுது, அது நிமித்தம் அவர் தேசத்தை, ராஜ்யபாரத்தை விட்டு வெளியேறி வனாந்தரங்களை தங்கியிருந்த பொழுது ஒருவேளை அப்பொழுது எழுதியிருக்கலாம் என்று கூட சிலர் கருதுகிறார். இதுதான் அந்த சங்கீதத்துடைய பின்னணியாக இருக்கிறது. ஆகிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தாவீது பொறுமையாய் கர்த்தர் தனக்கு நீதி செய்வார், தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவார்
என்று தன் விசுவாசத்தை ஆண்டவர் பேரில் வைத்துவிட்டு அவர் கர்த்தர் செயல்படட்டும், எனக்கு நீதி செய்வார் அப்படின்னு அவர் பொறுமையாய் காத்திருந்தார். அதுதாங்க அவர் சொல்றார், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இன்னும் 2வது வருஷம் கூட கொஞ்சம் வாசிங்க, 62:2. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அவரே என் கண்மலை, என் அடைக்கலம். ஆகவே எத்தனை சோதனை நெருக்க வந்தாலும் நான் அசைக்கப்பட மாட்டேன்னு இருக்கிறாரு. ஆண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய விசுவாச நம்பிக்கை இதுதான். ஒருவேளை சில காரியங்களுக்காக கர்த்தர் செயல்பட வேண்டும் என்று நீங்க காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் கரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த விஷயத்தில் எப்படியாகிலும் எனக்கு ஒரு நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கலாம். உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். கவனிங்கள், கர்த்தருக்காக காத்திருக்கிற நீங்கள் ஒரு நாள் அசைக்கப்பட்டு போக கர்த்தர் விடமாட்டார். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே, அப்ப நீங்க வெட்கப்பட்டு போக ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறோ அவர்கள் புது பலனடைந்து கைகளை போல எழும்புவார். என்ன அர்த்தங்க? ஆண்டவருக்காக நீங்க காத்திருக்க அதிகமாய் பலப்பட்டு உயர 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 நீங்கள் முன்னேறுவீர்கள் அப்படின்னு அர்த்தங்க. அப்படி தாவீது காத்திருந்தார், நீங்கள் அப்படி காத்திருக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு பக்தன் விதமாக சொன்னாருங்க, இந்த உலகம் இன்றைக்கு நீங்களும் நானும் காண்கிற உலகம் ஒரு அவசரமான உலகம் இல்லைங்களா? இப்போ எப்பொழுதெல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த உலகம் அவசரமான உலகமாக இருக்காது. 10 வருஷத்துக்கு முன்பாக இருந்த பொறுமை மக்களுக்கு இப்போ கிடையாது. அந்த அளவுக்கு நவீன வளர்ச்சி, நாகரிக வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாகி நம்ம பொறுமையெல்லாம் இழந்து போகிற அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பேங்க்குக்கு போனாலும் சரி, அல்ல ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் எங்கே போனாலும் சரி, அவசரம், சீக்கிரம் நடக்கணும், சீக்கிரம் முடியணும் என்று நாம் பொறுமையை இழந்து விடுவதற்கு இந்த நவீன விஞ்ஞான வளர்ச்சி ஒரு பெரிய காரணம். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்க, 5G ஸ்பீடுன்றான், என்னென்னவோ சொல்லுகிறார்கள். பொறுமையாக காத்திருக்க லேப்டாப்லேயோ அல்லது செல்போனிலேயோ பொறுமையாக அடுத்த செய்தி காத்திருக்கிறதுக்கு பொறுமை இல்லை பாருங்க. இன்னும் ஸ்பீடு. அப்படிப்பட்ட அவசரமான ஒரு உலகம். அந்த உலகத்திலே அந்த பக்தன் சொல்லுகிறார், இந்த அவசரமான உலகம் எல்லாவற்றுக்கும் கவலைப்படுகிற உலகம். அப்படி கவலைப்படுகிற இந்த உலகம்ங்கிறது இது ஒரு மார்த்தாளின் உலகம். இந்த மார்த்தாளின் உலகத்திலே நாம் மரியாதை போல் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருக்க வேண்டும் அப்படின்னு அந்த பக்தன் சொல்றார். என்ன மார்த்தாளின் உலகம்? லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40 கொஞ்சம் வாசிங்களேன். அங்க என்ன இருக்கு பாருங்க. 10:40. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? உமக்கு கவலை, இவளுக்கு கவலை. இப்ப ஆண்டவரை பார்த்து அந்த அம்மா சொல்லுது பாரு, உமக்கு கவலை இல்லையா? என்ன ஒரு பயங்கரம். எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டாள் மார்த்தாள். ஆகவே தான் அவர் சொன்ன மார்த்தாளின் உலகம் பல கவலைப்பட்டு அவசரப்படுகிற உலகத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் மரியாளோ, முந்தைய வசனம் வாசிங்க 10:39. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். வசனத்தை அமர்ந்திருந்து, பாத்தீங்களா, ஆண்டவர் பாதத்தில் இயேசுநாதர் வந்துவிட்டார். வந்த உடனே அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்படுமோ என்று எதிர்பார்த்து பாதத்தில் அமர்ந்து காத்திருந்தார். அப்படி மரியாதை போல காத்திருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே, பற்பல வேலை கொண்டு கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே.
இவளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட. அப்ப நல்ல பங்கு என்னன்னா அமர்ந்திருப்பது, ஆண்டவர் பாதத்தில் காத்திருப்பது, அதுதாங்க நல்ல பங்கு, அதுதான் தேவையானது. இந்த கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை தான் இந்த தாவீது சொல்றார், நான் அமர்ந்திருப்பேன். பார்த்தீங்களா? அப்படி இந்த மார்த்தாளின் உலகத்துல மரியாளை போல நீங்கள் அமர்ந்து காத்திருங்கள். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார், இக்கட்டான நிலைமையிலிருந்து விடுதலையாக்குவார், உங்கள் காரியங்கள் ஜெயமாயிருக்கும். ஹல்லேலூயா. சரி, எப்படி காத்திருக்கணும்ன்ற ஒரு 3 குறிப்பு இந்த சங்கீதத்திலிருந்து சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க. எப்படி நம்ம காத்திருக்கணும், இதெல்லாம் வேதத்தை தியானம் பண்ணுற தேவ பிள்ளைகளுக்கு மிக பிரயோஜனமான குறிப்புகள். எப்படி காத்திருக்கணும் பாருங்களேன். நீங்கள் 62:1 படி அமைதியாய் காத்திரு, வெயிட் சைலண்ட்லி, அமைதியாய் காத்திரு. 2வது 62:5 படி எதிர்பார்ப்போடு காத்திரு, அவர் செய்வார் நடக்கும் என்று நம்பி எதிர்பார்ப்போடு காத்திரு. ஸ்தோத்திரம். வெயிட் எக்ஸ்பெக்டன்ட்லி. 3வது தொடர்ந்து காத்திரு. 62:8 வாசித்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து காத்திரு, வெயிட் கண்டினியூஸ்லி, தொடர்ந்து விட்டுறாத. இந்த 1 மாதம் 2 நாள் 1 வாரம் காத்திருந்துட்டு போதும் என்று விட்டு விடாதிருங்கள், தொடர்ந்து காத்திருங்கள் அப்படின்னு. இந்த 3 விதத்தில் காத்திருங்கன்னு சங்கீதம் சொல்றது இவ்வளோ அருமையான குறிப்பு பார்த்தீங்களா? ஆகவே இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, காத்திருங்கள். அநேக நேரங்களிலே சில இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் நம்மை பார்க்கிறோம், நம்ம பலம், நம்ம ஞானம், நம்ம சாமர்த்தியம், படிப்பு, அனுபவம், அதை பார்க்குறோம். சில நேரங்களில் அடுத்த மனுஷரை பார்க்குறோம், அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, அவங்க இருக்கிறாங்க, எனக்கு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, எனக்கு என்ன கவலை அப்படின்னு சில நேரங்களில் அடுத்தவர்களை பார்க்குறோம். ஆனால் தாவீது சொல்கிறாருங்க, உங்களை பார்க்கறத விட்டுட்டு அடுத்தவங்களை பார்க்கறத நிறுத்திட்டு தேவனை பாருங்கள், அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். அப்படி உங்களை நோக்கி பார்த்தார், உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுகிறவரை அவர் காத்து கொண்டிருப்பார், பயப்படாதிருங்கள். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஆகவே உங்களை பார்க்கறது, அடுத்தவங்களை பார்க்கறது அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை பாருங்க, நம்புங்க. அடுத்த உதவி வேணான்னு சொல்லலை, எல்லாவற்றுக்கும் மேலாக முதலிட ஆண்டவர் கொடுத்து காத்திருங்கள், உங்கள் காரியங்கள் ஜெயமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். இப்படி ஆண்டவருக்காக காத்திருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய வாக்குறுதிகளை குறித்து, உத்தரவாதத்தை குறித்து சங்கீதம் பேச. அதாங்க நமது செய்தி. 3 விசேஷமான வல்லமையான உத்தரவாதங்களை குறித்து, இல்லையா? 3 பவர்ஃபுல் அஷூரன்சஸ், 3 வல்லமையான உத்தரவாதங்கள், இல்லையா? ஆண்டவர் கொடுக்குற உத்தரவாதம். ஒரு பொருளை வாங்க போனால் இது உத்தரவாதம் இருக்குதான்னு கேட்குறோம் நம்ம. இது வேலைக்கு என்ன உத்தரவாதம், இதுக்கு என்ன உத்தரவாதம்? ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற கொடுக்குற உத்தரவாதம் என்ன தெரியுங்களா? இந்த சங்கீதத்திலேருந்து அதை தான் தியானம் பண்ண போகிறோம். ஆண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த 3 உத்தரவாதங்கள் நிச்சயம் உண்டு. இதை கேளுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, முதலாவது இப்படி ஆண்டவருக்காக காத்திருக்கிற தேவ ஜனத்துக்கு உதவியா இருக்கக்கூடிய அந்த உத்தரவாதங்களிலே நம்பர் 1 என்ன கேட்டீங்கன்னா, தேவன் நமது பாதுகாப்பு. தேவன் நமது பாதுகாப்பு. God is our protection. நீங்கள் 62:1-2 வாசி. சங்கீதம் 62:1-2. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஸ்தோத்திரம். தேவன் நமது பாதுகாப்பு. தேவனையே நோக்கிய ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்புமாயிருக்கிறார். தேவன் நம்ம பாதுகாப்புன்னா, இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை வருது பார்த்தீங்களா, சால்வேஷன். அதை கொஞ்சம் உற்று கவனிக்கணுங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்புங்கிறது, தாவீது சொல்லுகிற இந்த ரட்சிப்பு, இந்த சால்வேஷன்ங்கிறது பாவத்திலே இருந்து பெற்றுக்கொள்கிற ரட்சிப்பு அல்ல. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று நாம் பெறுகின்ற ரட்சிப்பு சொல்லலைங்க.
ஆபத்திலிருந்து கர்த்தர் பாதுகாப்பதை குறிக்கிறார் இல்லைங்களா? ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த டேஞ்சரஸ். அநேக ஆபத்தான சூழ்நிலை நமக்கு இருக்கிறது இந்த உலகத்தில். அப்போ ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதை குறிக்கிறது. அதுதாங்க இந்த ரட்சிப்புன்ற வார்த்தை. அதாவது தாவீது சொல்கிறார், தேவனே நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். ஆகவே தான் அவர் என் ரட்சிப்பு, அவர் என் கன்மலை, அவர் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரை பாதுகாப்பாக நினைக்கிற, அடைக்கலமாய் நினைக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் எந்த விதத்திலும் அவர் அசைக்கப்பட மாட்டார். அந்த அளவுக்கு அவர் நம்புகிற மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு. இந்த ரட்சிப்பு, அடைக்கலன்ற ரெண்டு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். சால்வேஷன், ஃபோர்ட்ரெஸ் அப்படின்னு. இதில் இந்த ஃபோர்ட்ரெஸ் வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு எபிரேயத்தில், பழைய ஏற்பாடு எபிரேயத்திலிருந்து நம்ம மொழிபெயர்க்கப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்கத்திலிருந்து. இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த ஃபோர்ட்ரெஸ் அல்லது அடைக்கலம், கோட்டை, இந்த வார்த்தைக்கு ஹீப்ரூவில் என்ன அர்த்தம்னா மெஷுடா அப்படின்னு அர்த்தங்க. மெஷுடா அப்படின்னு அர்த்தம். இந்த மெஷுடான்னு சொன்ன என்ன அர்த்தம்னா ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன், பலமான பாதுகாப்புன்னு அர்த்தங்க. அப்படி என்றால் தேவன் எனக்கு அடைக்கலம், என் ரட்சிப்பு அப்படி சொன்ன என்ன அர்த்தம்னா தேவனே நமக்கு இந்த உலகத்தில் பலமான பாதுகாப்பா இருக்காருன்னு அர்த்தங்க. என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க, தேவனே நமக்கு பலமான ஒரு பாதுகாப்பு. இந்த வார்த்தைகளை நீங்க சங்கீத புஸ்தகத்தில் திரும்ப திரும்ப பார்க்கலாம். இந்த பயம் நிறைந்த உலகத்தில், பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் ஆண்டவர் தான் நமக்கு பாதுகாப்புன்னு விசுவாசித்து நீங்கள் கவனிங்கள். வியாதி பெருத்து போச்சு, விபத்துகள் பெருத்து விட்டது, பில்லிசூன்ய கட்டுகள் பெருத்து, தேவ ஜனத்தை அழிக்கக்கூடிய பிசாசு சக்திகள் பெருத்து போன பயங்கரமான உலகத்தில் நமக்கு பாதுகாப்பு ஆண்டவர் தாங்க. ஆகவே அப்படி என்றால் இது கவனிக்க எப்படி பாதுகாப்பாக இருக்கிறார். இந்த நான் சொன்ன ரட்சிப்பு, அடைக்கலம், கண்மலை இதெல்லாம் திரும்ப திரும்ப சங்கீதத்தில் வருதுங்க. சில வசனங்களை வாசிக்கலாமா? 18ஆம் சங்கீதம் 2வது வசனம். 18ஆம் சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் என் கன்மலையும், கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் ரட்சகரும், என் ரட்சகரும், என் தேவனும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் ரட்சண்ய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். பக்தன் தாவீது ஆண்டவரை உயர்த்துறத பாருங்க. அடே அப்பா, இதோட போறதில்லை. இன்னொரு வசனம் 31 சங்கீதம் 3வது வசனம் பாருங்களேன். 31:3. என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். என்னை நடத்தும். பாத்தீங்களா? இன்னொரு வசனம் கூட சொல்றேன் பாருங்களேன். 71ஆம் சங்கீதத்தில் 3வது வசனம். நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டிட்டீரே, நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீ. அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. இன்னொரு வசனம் பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும். 144ஆம் சங்கீதம் 2வது வசனம். 144:2. அவர் என் தயாபரரும், அவர் என் தயாபரரும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் உயர்ந்த அடைக்கலமும், என் உயர்ந்த அடைக்கலமும், என்னை விடுவிக்கிறவரும், என்னை விடுவிக்கிறவரும், என் கேடகமும், நான் நம்பினவரும், என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். பாத்தீங்களா? ஆண்டவரை இந்த பக்தன் எப்படி நம்புறார் பாரு. அவர் எனக்கு எப்படி பாதுகாப்பா இருக்கிறார்னு திரும்ப திரும்ப அவர் மேல் விசுவாசம் வைத்து அவர் நம்புகிறவர் தாவீது. ஆகவே தான் 40 வருஷம் நல்ல ஆட்சி செய்து, எத்தனை யுத்தம் போனால் எல்லா யுத்தத்திலும் அவரை பாதுகாத்து வெற்றி கொடுத்து, எந்த யுத்தத்திலும் தாவீது தோல்வி அடையவில்லை, எல்லா யுத்தத்திலும் பாதுகாத்தார். நல்ல வயது முதிர்ந்த நிலைமையில அவர் பூரண வயசோடு மரித்தார். ஏன்னா இந்த நம்பிக்கை தாங்க.
ஆகவே தான் சொல்கிறேன், நமது தேவன் யாருன்னா நமக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்கிறாருன்னா, நமது தேவன் நமக்கு பாதுகாப்பு, அவரே பாதுகாப்பு. அப்படி ஆண்டவரை நம்புகிற தேவ ஜனத்துக்கு ஸ்தோத்திரம். நமது ஆசீர்வாதங்கள் உத்தரவாதம் உள்ளது, நமது பாதுகாப்பு உத்தரவாதம் உள்ளது, நமது காரியங்கள் எல்லாம் உத்தரவாதம் உள்ளது. உலகத்தில் யாராரும் என்னென்னவோ சொல்றாங்க, உத்தரவாதம் கொடுக்குறாங்க, ஒன்றும் நிலைக்கிறது இல்லை. ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரின் பாதுகாப்பே நமக்கு உத்தரவாதம். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் இந்த வசனத்திலிருந்து இன்னொரு வார்த்தை நம்ம கவனிக்கணுங்க. சொல்றாரு பாருங்க, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. இல்லையா? என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்றால், தாவீது என்ன சொல்றாருன்னா, தேவன் என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லலைங்க. அவர் தேவன் என்னுடைய நம்பிக்கைன்னு சொல்லல, தேவனே என்னுடைய நம்பிக்கை. அதான் நம்ம கவனிக்கணுங்க. தேவன் நம்பிக்கைங்கிறதும் தேவனே நம்பிக்கை என்பதும் பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல தேவன் நம்பிக்கைன்னு சொன்னால் வேற நம்பிக்கை கூட இருக்குன்னு அர்த்தம், அதுல ஒண்ணு இதுன்னு அர்த்தம். ஆனால் இவர் சொல்றாருங்க, தேவனே என் நம்பிக்கை என்றால், இந்த உலகத்துல எனக்கு ஆண்டவர் தான் நம்பிக்கை, அவரைத்தான் பாதுகாப்பாக நம்புகிறேன், அவரே தான் எனக்கு இந்த அழுத்தம் திருத்தமா சொல்ல. அப்படி ஒரு விசுவாச நம்பிக்கை வேணுங்க. அப்படி ஆண்டவர் நம்புகிற மக்களை, வியாதியா இருந்தாலும் சரி, அது எந்த பிரச்சனை போராட்டம் என்ன இருக்கட்டும், விசுவாசின் போராட்டங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் சொல்லுகிற அந்த பக்தன் விசுவாசிக்கிறது போல சொன்னது போல உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், வியாதி போராட்டமா, பிசாசின் போராட்டங்களா, சோத்திரம் பயங்கரங்களா, கர்த்தர் சொல்ற, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுல பாருங்க, இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்றாரு பாருங்க, தேவனே அவத நம்பிக்கைன்னு சொல்லிட்டு சில வார்த்தை திரும்ப திரும்ப வரும். தேவனையே, இல்லையா? முதல் வார்த்தையில பார்க்கிறோம் தேவனையே, அவரையே, அவரே, அவராலே. என்ன அருமையான வார்த்தைங்க. பக்தன் தாவீது எழுதுற வார்த்தைகள் என்ன ஆச்சரியமான. தேவனையே, அவரையே, அவரே, அவரால், அலோன் அண்ட் ஓன்லி. என்ன அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க அது. நீங்க 62 1-2 வசனம், 62 5வது வசனம், 62 6 இதெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. தேவனையே, அவராலே, அவரே. அப்படி ஆண்டவரை தாவீது நம்பினது போல் நம்பினால் இந்த உலகத்துல அதை போல சிறந்த பாதுகாப்பு உலகத்துல வேற ஒண்ணும் கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தாவீதை சவுல் துரத்தி கொண்டிருக்கிறான், கொல்லும்படியாக 3 விசை அம்புகளை எய்தான். தாவீது ஓடிக்கொண்டே இருக்கிறார். இந்த சூழ்நிலை வாழ்க்கையில சர்வ சாதாரணங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இல்லை அவருக்கு. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அவர் இங்கும் அங்கு அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறாருங்க. ஒரு வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 23 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது, அந்த அளவுக்கு அவர் நலமா. இதுதாங்க அவருடைய வாழ்க்கை, சர்வசாதாரணமா அவருடைய நல. இது வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 23. அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார், ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம், 1 அடி தூரம் மாத்திரம். அந்த அளவுக்கு அவருடைய தினமும், அதான் சொன்னேன், இன்னைக்கு நடக்கிறது போல நாளைக்கு இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் நடக்க தெரியாது. அந்த நிலைமையிலே தான், இது சர்வசாதாரணமான சூழ்நிலைங்க அவருக்கு. இந்த நிலைமையிலே தான் இந்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்க, தேவனே என் ரட்சிப்பு, என்னுடைய பாதுகாப்பு அவராலே வரும், அவர் என் கன்மலை, அவர் என் கோட்டை, அவர் என் அடைக்கலம், என் துருகம், அவராலே எல்லாம் அப்படின்னு எந்த அளவுக்கு ஆண்டவரை பாதுகாப்பா இருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவையானது. இதே தாவீது 37ஆம் சங்கீதத்தில் சில வார்த்தை சொல்லிருக்கார். இது கேட்குற தேவ பிள்ளைகளுக்கு மிகவும் பிரயோஜனமானது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ தெரியல, ஆனால் உங்களோடு கர்த்தர் பேசுகிறாருன்னு எடுத்துக்கிடணும். என்ன சொல்கிறாருங்க? 37ஆம் சங்கீதம் 5 6 7 வசனம்.
உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாம கர்த்தருக்கு காத்திரு. கேட்கிற உங்களோட தான் கர்த்தர் பேசுறாருங்க. எந்த மனுஷன் மேலும் பொறாமை கொள்ளாதே, எரிச்சலாகாதே, ஆண்டவருக்காக காத்திருங்க. அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்புறம் இந்த உலகம் ஆபத்து நிறைந்த ஒரு உலகம். நான் சொன்னது போல நாளைக்கு என்ன நடக்குன்னே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பொல்லாத உலகத்தில் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம் என்றால் அது ஆண்டவருடைய கரம்தாங்க. உலகத்திலேயே பாதுகாப்பான ஒரு இடம் ஒரு தேவ பிள்ளைக்கு என்று சொன்னால் அதுதான் தேவ சித்தத்தின் மையத்தில் இருப்பது, அவரது நிழலில் தங்கி இருப்பது. அங்கதாங்க பாதுகாப்பு. மற்றபடி உலகத்தில் பணமோ படையோ இராணுவமோ ஏக்க பாடிச்சவன் துப்பாக்கி இருந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியுமா? பெரிய வீட்டை கட்டி ஒரு 10-12 அடிக்கு மதில் சுவரை எழுப்பி அது மேலே இன்னும் பாதுகாப்பான காரியங்களை வைத்து விட்டா பாதுகாப்பாக இருந்த முடியுமா? ஒரு கால் நடக்கும். எத்தனையோ பெரிய பெரிய மந்திரிகள், பாதுகாப்பு மந்திரி எல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் ஹெலிகாப்டர்லையோ விமானத்திலையோ செத்து உருவமே கிடைக்காம போயிருக்குது. அப்படியானால் இந்த உலகத்திலே நமக்கு பாதுகாப்பான ஒரு இடம் என்றால் அது சர்வ வல்லவரின் நிழல் தான். தேவ சித்தத்தின் மையத்திலே இருப்பதுதான் மிகுந்த பாதுகாப்பு ஒரு தேவ பிள்ளைக்கு. அப்படிதான் சங்கீதம் சொல்கிறது. 91 சங்கீதம் 1-2 வாசிங்களேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். பாத்தீங்களா? சர்வ வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பது, ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள் இருப்பது, தேவ சித்தத்தின் மையத்தில் இருப்பது தான். அதுதாங்க தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. இந்த உலகத்தில் எதை செய்தாலும் இது தேவ சித்தமா என்று அறிந்து தேவ சித்தத்துக்கு ஒப்புடுத்து இருங்க. ஒருவேளை அது சூழ்நிலை ஆபத்தாக இருக்கலாம், எதிர்காலம் பயங்கரமாக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக கூட இருக்கலாம். ஆனால் இதுதான் தேவ சித்தம் என்று சொன்னால் நீங்கள் அதை ஆண்டவருக்கு விட்டு நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்க. ஒரு நாள் கெட்டு போவதில்லை. அவர் நிழலில் தங்குறனுக்குத்தான் பாதுகாப்பு. வந்து போகிற கூட்டத்துக்கு சொல்லலை, நிழலில் தங்குகிறவன். வந்து போறது என்ன அர்த்தம்? பிரச்சனை ஜெபம் பண்றது. பிரச்சனை வந்தா மட்டும் ஆண்டவர் தேடி ஓடி வர்றது. பிரச்சனைன்னு வரும்போது தான் ஆண்டவரேன்றது. மற்ற நேரத்தில் நான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு போறது. அவங்க தங்குறவங்க இல்லைங்க. எப்பொழுது தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள், எப்பொழுது தேவனுக்கு பிரியமாதனை செய்து அவர் முகத்தை தேடுகிறவர்கள், எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவர்கள், இயேசுக்குள்ளே இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள், இவர்கள் தான் நிழலில் இருக்கிறவர்கள். அவர்களுக்கு தான் தகுந்த நல்ல பாதுகாப்பு உண்டு. அந்த பாதுகாப்பை கெடுக்க உலகத்தில் எந்த சக்திக்கும் இடமில்லை. ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்து அதனால் பல பாடுகளோடு இருக்கீங்களா? உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறா. ஒரு நாள் நீங்கள் அசைக்கப்பட்டு போக மாட்டீங்க, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவை பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் படகு எடுத்துக்கொண்டு சீசர் அக்கறைக்கு போகிறார்கள். மிகுந்த சூறாவளி, கடல் கொந்தளிக்கிறது, கடல் காற்று படகை தடுக்கிறது. ஐயரே மடிந்து போகிறோம் என்று சொல்ற அளவுக்கு சூறாவளி காற்று. ஆனால் ஆண்டவரோ அங்கே தலையணை வைத்து அவர் நித்திரை செய்தார் அப்படின்னு வருதுங்க. என்ன சார் இது? சூறாவளி மத்தியில் ஆண்டவர் அந்த படகுல அவர் நித்திரை செய்தார்னா என்ன அர்த்தம்? அவருக்கு நல்லா தெரியும், நான் பிதாவின் சித்தத்தின் மையத்தில் இருக்கிறேன். ஆகவே சூறாவளியோ கடல் காற்றோ கொந்தளிப்போ அலைகளோ ஒன்றுமென செய்துவிட முடியாது என்று அசைக்க முடியாத விசுவாசத்தில் இருந்ததினால்தான் அப்பன் இயேசு அங்கே நித்திரை செய்தார். நமக்கு நல்ல பாடங்க. எதிர்காற்றா, சூறாவளியா, கடல் கொந்தளிக்கிறதா, படகு ஆடுகிறதா, பயப்படாதிருங்க. உங்கள் தலையுள்ள முடியெல்லாம் என்ன பட்டுக்கிறது? அவைகளை ஒன்றாகிலும்
அவர் சித்தமில்லாமல் கீழே விழுவதில்லை. அநேக அடைக்கலாம் குறைப்பா, நீங்கள் விசேஷமானவர். அப்படி அவர் சித்தத்தை நம்பி காத்துருங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போக தேவன் விட மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கையை வச்சாமே, தேவன் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். நாம் அவசரப்படுகிறது போல் ஆண்டவர் அவசரப்பட மாட்டார். அவர் தவறும் செய்ய மாட்டார். முந்தியும் வரமாட்டார், பிந்தி வரமாட்டார். ஏற்ற நேரத்தில் வருகிறவர், காலங்களின் அடிப்படையில் செயல்படுகிறவர். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டுன்னு பிரசங்கம் 3 வாசிக்கிறோமே, அப்படி காலங்களின் அடிப்படையில் செயல்படுகிற நம்ம தேவன் உங்களுக்கு அதை செய்வார். பயப்படாதிருங்க, உங்கள் காரியங்கள் ஜெயமா இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் நமது பாதுகாப்பு. பாதுகாப்பு முதல் உத்தரவாதம், தேவன் நமது பாதுகாப்பு. சரிங்களா? சரி. 2வது உத்தரவாதம், தேவன் நமது நம்பிக்கை. God is our hope. நீங்கள் 62ஆம் சங்கீதத்தில் 5வது வசனமும் 8வது வசனம் வாசிங்களேன். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அவர் சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கு. என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. எக்காலத்தில் அவரை நம்புங்கள் என்றால் தேவன் நமது நம்பிக்கையா இருக்கிறார். தாவீதின் நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் தாங்க. ஆச்சரியமான ஒரு தேவ மனுஷனுங்க தாவீது. நமக்கெல்லாம் ஒரு நல்ல ரோல் மாடல் பழைய ஏற்பாட்டில். தேவனை அவ்வளவாய் நம்பினவர், தனது முழு நம்பிக்கை விசுவாசத்தை தேவன் மேல் வைத்து தேவனுக்காக காத்திருந்து வாழ்ந்து வெற்றி பெற்ற ஒரு தேவ மனுஷன் தாவீது. அவர் வார்த்தை இன்னொரு சங்கீதத்தில் சொல்லுவார். சூப்பர் வசனங்க, என்ன அருமையான ஒரு வார்த்தை. சங்கீதம் 44:6 கொஞ்சம் வாசிக்கல. 44:6. என் வில்லை நான் நம்பேன், என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை, என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. வில்லையும் பட்டயத்தின் நம்பி யுத்தம் செய்கிற யுத்த புருஷனுங்க தாவீது. ஆனா அவர் சொல்றாரு, நான் பயன்படுத்துகிற நம்பி இருக்கிற இந்த வில்ல நம்பல, என் பட்டயத்தை நம்பல. அதெல்லாம் என்னை ரட்சிப்பதில்லை, அதெல்லாம் எனக்கு பாதுகாப்பு கிடையாது. என் தேவனே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. எனக்கு பலன் இருந்தாலும் சாமர்த்தியம் இருந்தாலும், நான் யுத்த புருஷனா இருந்தாலும், என் கைகள் போருக்கு பயிற்சி செய்யப்பட்ட கைகளா இருந்தாலும் சரி, ஆனால் என்னுடைய நம்பிக்கை கர்த்தர். கோலியாத்துக்கு முன்பு நிற்கும் பொழுதும் இதே ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாருங்க. 1 சாமுவேல் 17 வாசித்து பாருங்க. கோலியாத்தை பார்த்து, நீ பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் நீ வருகிறா, நானோ என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே, இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்திலே வருகிறேன் அப்படி சொன்னார் பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ விசுவாசம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஆகவே இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தங்க. நமக்கு தேவன் நமது நம்பிக்கையா இருக்கிறார். நம்ம நம்பிக்கை என்னன்னு கொஞ்சம் பார்க்கணுங்க. எது மேல் நாம் நம்பிக்கை வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரை நம்புவதற்கு பலத்த எதிர்ப்புகள் நிறைந்த ஒரு உலகம். நம்மை அறியாமலே நாம் மற்ற காரியங்களை நம்பி வாழ்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் இப்பொழுது நமக்கு விரோதமாக இருக்கிறது இல்லைங்களா? ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே நம்பி வாழ்ந்த தேவஜனம் இப்பொழுது நம்பிக்கை விட்டு விலகி உலகத்தை, உலக காரியங்களை, பணம், படிப்பு, அது இதுன்னு அதை நம்புற அளவுக்கு உலகம் நம்மை மாற்றிவிட்டது, மாற்றி கொண்டிருக்கிறது. அந்த பொல்லாத உலகத்திலே தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். தேவன் எனக்கு நம்பிக்கையா இருக்கிறார். இந்த கேட்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்ல, உங்க நம்பிக்கை என்னங்க? பேங்க் பாஸ்புக்கா, பேங்க் அக்கௌண்ட்டா, அல்லது நம்ம சேர்த்து வச்சு சேவிங்ஸா, அல்லது நமது நண்பர்களா? என் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க அவன் பெரிய கோட்டீஸ்வரவங்க. ஒரு ஃபோன் போட்டால் போதுங்க, எந்த உதவியும் எப்பவும் செய்வாங்க. கவனிக்கணுங்க, கவனிக்கணும். அதெல்லாம் உதவாது நமக்கு. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு, நண்பர்கள் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லலை. ஆனால் நமது நம்பிக்கை எது? எல்ஐசியில் பணம் போட்டிருக்குங்க, நான் மெச்சூரிட்டி ஆக போகுதுங்க, ஆக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குங்க, ரிட்டையர்ட் ஆக போகிறேன், பென்ஷனாக ஒரு மாதம் தான் வரும், ஒரு கவலையும் இல்லை. கவனிங்க. அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டில் அப்பாடான்னு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் பையன் வந்தான்.
இவருடைய ஏடிஎம் கார்டு வாங்கிட்டு போனவன் தான். கஞ்சி ஊற்றலைங்க அப்பாவுக்கு. மாதந்தோறும் வர பென்ஷனை ஏடிஎம் கார்டு வச்சு அவனே சாப்பிட்ருக்காரு. அப்பா அம்மாவும் ஒரு திண்ணையில் ஓரத்தில் உட்கார வச்சுட்டான். பார்த்தீங்களா? நமது நம்பிக்கை என்ன? தேவனை நம்புங்கள். சாகத்தான் சொன்னேன், நமது நம்பிக்கை எது மேல இருக்குதுங்க? இந்த 62:5 எவ்வளவு முக்கியமான, என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு அப்படின்னா, என் நம்பிக்கை அவரால் வரும்னா ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் நம்பியிருங்கள். தேவன் நமது எதிர்பார்ப்பா இருக்கட்டும், நமது எதிர்பார்ப்பு முழுவதும் கர்த்தராகவே இருக்கட்டும். அவரை நம்புங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, 75ஆம் சங்கீதம் 6வது வசனம் சொல்லுது, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது. நீங்கள் நீதிமொழிகள் 21:31 சொல்ல, ஜெயமோ கர்த்தரால் வரும். பார்த்தீங்களா? கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது. என்ன அர்த்தம்? எனக்கு அண்ணன் இருக்கிறாருங்க, உதவி பண்ணுவாருங்க. அந்த ஊரில் வெளிநாட்டில் ஆஸ்திரேலியாவில் எங்கள் மாமா இருக்க உதவி பண்ணுவாருங்க. என் தம்பி நல்ல வசதியாக இருக்கிறாங்க, அவன் துபாயில், எனக்கு எந்த நேரம் ஒரு ஃபோன் போட்டால் வந்துடும் என்று கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது. ஜெயமோ கர்த்தரால் வரும். சிலருக்கு உங்களுக்கு உதவி செய்ய மனம் இருக்கும், பணம் இருக்காது. சிலருக்கு பணம் இருக்கும், உதவி செய்ய மனம் இருக்காது. தான் உலகம். ஆண்டவரை நம்புங்க, எந்த நேரத்தை உதவி செய்து உங்களை தூக்கி எடுக்கக்கூடிய அற்புத தெய்வம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமான பிரசன்ட் ஹெல்ப்பருங்க. சங்கீதம் 46:1 படி நீங்கள் அமர்ந்திருந்தது அவரையே நோக்கி பாருங்கள். அர்த்தம் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார், பலனாக இருப்பார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா பிரசன்ட் ஹெல்ப்பராக இருப்பார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளு. பார்த்தீங்களா? நமது நம்பிக்கை தேவனாக இருக்கட்டும். இதில் 2-3 வார்த்தை ரொம்ப முக்கியம், நமக்கு கவனிக்கணும். ஒருவேளை மனுஷனை நம்பி, சொந்த பந்தங்களை நம்பி எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், நீங்கள் வெறுமையாக இருக்கலாம். ஒருவேளை பிள்ளைகளால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். மலை போல பிள்ளைகள் நினைச்சிருந்துருக்கலாம். நீங்கள், என் பையன் இருக்கிறான், பொண்ணு இருக்கிறேன், 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 6 பேர் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு கவலை நம்பி எல்லாராலும் கைவிடப்பட்டு நடுத்தருக்கு வந்திருக்கலாம். உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். கவனிங்கள், கவனிங்கள். அவரை நம்புங்கள். இந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? இப்போ வாசி கேட்டோமே, நான் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தரை நம்புவது, அதாவது ட்ரஸ்ட் இன் ஹிம். அவரை நம்புவதுங்கிறது என்ன அர்த்தம்னா, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்புங்கள். என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? அவரை நம்புங்கள் என்ற வார்த்தை, கர்த்தர் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்புங்கள். அதாவது நம்ம ஜெபம் பண்ணுறோம், விசுவாசிக்கு என்னென்னோ செய்கிறோம், ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஆண்டவர் அமைதியாக இருக்கிறது போல தெரிகிறதா? ஆண்டவர் அமைதியாக இருக்கிற நேரம்தான் அவர் நமக்காக திட்டம் வகுத்து அந்த திட்டத்தை கிரியை செய்வதற்கு ஆயத்தப்படுகிற நேரம். கவனிக்கணுங்க. என் நம்பிக்கை கர்த்தர், அவரை நம்புங்கள் என்று சொன்னால், கர்த்தர் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார், நம்புங்க. எந்த பதிலும் இல்லையா? அவர் அமைதியா இருக்கிறாரா? அவர் அமைதியா இருக்கிற நேரம்தான் நம்மை குறித்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தங்க. இப்படி நம்பினால் நம்ம அவசரப்பட மாட்டோம், அலசடிப்பட மாட்டோம், நம்மை நாம இழக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். எந்த நிலைமையிலும் நம்ம ஸ்தோத்திரம், நமது ஆவிக்குரிய தன்மை நம்ம காத்துக்கிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஃபார் எக்ஸாம்பிள், யாத்திராகமம் 14:21 கொஞ்சம் வாசிங்க. யாத்திராகமம் 14:21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ராம் முழுவதும் பலத்த காற்றை வீசும்படி செய்து அதிகாலையிலே சமுத்திரம் 2ஆக பிளந்தது. எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனம் மோசேயின் தலைமையில் வருகிறார். 3 நாள் பிரயாணப்பட்டு வந்தார்கள். இப்பொழுது செங்கடல் குறுக்கே நிற்கிறது, இடது பக்கம் வலது பக்கம் தடையா இருக்கிறது. பின் பக்கத்தில் எகிப்திய சேனை தீவிரமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள், மறுபடியும் அடிமைப்படுத்துவதற்கு.
இந்த ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே தான் இந்த நிகழ்ச்சி வருகிறது. இந்த வார்த்தை, முன்னால் செங்கடல் கொந்தளிக்கிறது, எல்லா பக்கம் நெருக்கம், ஐயோ ஒழிஞ்சோம், கதை முடிஞ்சது என்று ஜனங்கள் புலம்பி மோசேயை பார்த்து, ஏன்பா அப்படி செஞ்ச, எங்களுக்கு எகிப்து தேசத்துல கல்லறை இல்லை என்றா இங்க கொண்டு வந்த என்றெல்லாம் புலம்பி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் என்ன செய்யறாரு அவங்களுக்கு தெரியலங்க. ஆனா முழுவதும் பலத்த காத்து வீசிக்கிட்டே இருக்கு, பதிலே இல்லை. காத்து தான் கொடூர காத்து வீசுகிறது. என்னெல்லாம் நினைச்சிருப்பாங்க பாரு. ஆனால் பதில் இல்லைச்சான், எந்த அறிகுறியும் இல்லைச்சான். பலத்த காற்று மட்டும் வீசுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் இந்த ஜனத்துக்காக முழுவதும் அவர் கிரியை செய்து கொண்டிருந்தார். செங்கடலை இரண்டாக பிளப்பதற்கு முழுவதும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டு, அதான் அந்த பலத்த காற்று. விடிந்தால் ஸ்தோத்திரம், அவர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்தது. செங்கடல் இரண்டாய் பிளந்து அவர்கள் வெற்றியாய் கடந்தார்கள். துரத்தி கொண்டு வந்த பார்வோன் சேனை அதே செங்கடல் அமிழ்ந்தார்கள். 430 வருஷம் அடிமைப்படுத்தின அந்த பார்வோன் ஜென்ம விரோதிக்கு கல்லறையை கடலின் ஆழத்தில் வைத்து மூடி போட்டார்கள். பார்த்தீங்களா? நம்ம அப்படித்தான் நினைக்க, சில நேரத்தில் ஒன்றும் நடக்கல, ஐயோ பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பக்கம் நெருக்கப்பட்டிருக்கிற, என்ன செய்வே சுவாமி, நீர் அமைதியா இருக்கிறீங்களப்பா, ஏன் சும்மா இருக்கிறீர், ஏன் அமைதியா இருக்கிறீர் என்றெல்லாம் தாவீதை போல நம்ம புலம்புற சில நேரங்கள்ல. ஆனால் அவர் அமைதியாக இருக்கிற நேரம் தான் நம்மை குறித்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இதை நீங்க விசுவாசம், இதுக்கு பேர் தாங்க அவரை நம்புவது. அவர் நினைச்சாருன்னா ஒரே நிமிஷத்துல செங்கடலை பழந்திருக்க முடியும் இல்லைங்களா? அவ்வளோ சர்வ வல்லமுள்ள தேவன். 33ஆம் சங்கீதம் 9வது சொல்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட நிற்கும். ஒரு நிமிஷம் சொன்னா போதுங்க. ஆனா முழுதும் எடுத்துக்கிட்டாரு. இந்த உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டித்தாரு, சிருஷ்டித்த ஒரு நிமிஷத்துல அண்ட சராசரத்தை எல்லாம் சிருஷ்டித்திருக்க முடியும். அவர் சொல்ல ஆகும், கட்டளிட நிற்கும். ஆனால் 6 நாட்கள் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால், நம்ம நினைக்கிறது போல நாம் அவசரப்படுகிறதோ அவர் அவசரப்பட மாட்டார். அவர் காலத்தில் தான் அவர் செயல்படுவார். அதை அப்படி விட்டு விட்டு நீங்க காத்திருந்து நம்பி இருந்தால் ஏற்ற காலத்திலே செங்கடல் திறக்கும். ஒரு கடினமான சூழ்நிலையில் பாதை உங்களுக்கு திறக்கும். உங்கள் காரியம் ஜெயமா இருக்கும். உங்களை துரத்தி கொண்டு வந்த சத்துருக்கள், உங்களை துரத்தி கொண்டு வந்த ஜென்ம விரோதிகளுக்கு ஒரு முடிவு கட்டுவார். உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பேர் தாங்க அவரை நம்புங்கள். பார்த்தீங்களா? என்ன அருமையான ஒரு வார்த்தைங்க அது. சரிங்க, இன்னொரு வார்த்தை கூட சொல்ல விரும்புகிறேன், கவனிக்கிறேங்க. நாம் அவருக்கு காத்திருப்பதுன்னா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 37ஆம் சங்கீதம் 7வது வசனம், 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. அமர்ந்திரு, காத்திரு. இந்த அமர்ந்திரு காத்திருன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குதுங்க. இந்த அமர்ந்து காத்திரு சொன்னால், நீ தேவனிடத்தில் அமைதியாயிரு, அவர் உன்னை உருவாக்க விட்டுவிடு அப்படின்னு அர்த்தங்க. எவ்வளவு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். தேவனிடத்தில் அமைதியாயிரு, அவர் உன்னை உருவாக்க விட்டுவிட்டு நம்பி காத்திரு. பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். இந்த கேட்குற உங்களை ஒவ்வொருமே கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு அமர்ந்திருங்க, அவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏன் பதில் வரல? சில நேரங்களிலே நாம் உருவாகிற வரை அவர் காத்திருக்கிறார். உண்மைதானே? யோசேப்பு உருவாகும் வரை, பிரதம மந்திரியாக உருவாகிற வரை எகிப்து தேசத்தில் 13 வருஷம் காத்திருந்தாருங்க. 17 வயசுல அவர் எகிப்துக்கு போறாரு. 30வது வருஷம் பிரதம மந்திரி ஆகிறார். 13 வருஷம். ஏனென்றால் ஆண்டவர் யோசேப்பை உருவாக்கினார். ஆக உருவாகிற வரை கர்த்தர் காத்திருந்து சரியா 30வது வயசுல பிரதம மந்திரி ஆக்கினாரு. தாவீது அவருக்கு இதே மாதிரி தான், கிட்டத்தட்ட அவரும் 13 வருஷம். சவுல் பொல்லாத ராஜா தான், அவன் 40 வருஷம் ராஜா ஆகிறவர்களும் விட்டார். ஏன்னா ஒரு தாவீது உருவாகுவதற்கு காத்திருந்தார். அதாங்க உண்மை. ஆகத்தான் சவுலை வளர விட்டாருங்க, தாவீது உருவாகும் வரை. அதை போல ஆண்டவர் அமைதியா இருக்கிறார்னா காத்திருங்கள். ஏன் காத்திருக்கணும்? நீங்கள் உருவாகும் வரை அவர் காத்திருக்கிறார். ஆகவே
உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். யோசேப்பை போல், தாவீதை போல். ஆண்டவர் இயேசுவை பாருங்க, 30 வருஷம் அமைதியா இருந்தார். 30ஆவது வயதிலே தான் தன் ஊழியத்தை தொடங்கினார்னா இதெல்லாம் எவ்வளோ முக்கியம் நமக்கு. ஒரு வசனம் இருக்குதுங்க, நீங்கள் ஏசாயா 30:18 கொஞ்சம் வாசிங்களேன். ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நாம் உருவாகு வரை அவர் காத்திருக்கிறார். சில நேரத்துல அவர் ஆயத்தமாகிற வரை காத்திருக்கிறார். என்ன சார் அர்த்தம்? அவர் ஆயத்தமாகும் வரைனா நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சில காலங்களை வைத்திருப்பார். நம்ம அவசரப்பட மாட்டார். நமது தேவன் காலங்களின் அடிப்படையிலே செயல்படுகிற தேவன். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். பார்த்தீங்களா? அப்படி நம்மை உருவாக்கி உயர்த்துவதற்கு சில காலங்கள், அந்த காலங்கள் நிறைவேறுகிற வரை அவர் ஆயத்தமாகி கொண்டிருப்பார். அப்ப காத்திருப்பாரு. பார்த்தீங்களா? நம்ம உருவாக காத்திருப்பாரு. சில நேரங்களில் அவர் குறித்த அந்த காலங்கள் வருவரை தேவன் காத்திருக்கிறார். அதுதான் அந்த வசனம். பார்த்தீங்களா? இப்போ ஏன் நடக்கல? அவசரப்படாதீங்க. ஒன்று, நீங்கள் உருவாகலன்னு அர்த்தம். உருவாக்கி கொண்டிருக்கிறார், அல்லது உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலம் வருகிறவரை அவர் காத்திருக்கிறார். பொறுமையா இருங்க, நம்பி இருங்க. அவருக்கு காத்திருக்கிற நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவரையே நம்பியிருக்கிற, அவரையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போக ஆண்டு விட மாட்டார். ஹல்லேலூயா. அப்படி காத்திருந்தால் நம்ம எல்லாம் எப்படி உருவாக்குவார்னு சங்கீதம் 18:31-40 இருக்குது. அதை நீங்கள் பிறகு வாசித்து பாருங்க. அப்படி காத்திருந்தா நம்ம உருவாக்குவாராம். அது 18ஆம் சங்கீதம் 31-40 வரலாம். அதாவது ஒரு குழந்தை தாயின் மடியிலே அமைதியாக இருப்பது போல காத்திருக்குதுன்னா, நம்பிக்கையோட குழந்தை தாயின் மடியில் எவ்வளோ நம்பிக்கையோடு அமைதியாக காத்திருக்குங்க. அப்படி காத்திருங்க. அவரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ். இதில் இன்னொரு வசனம் சொல்லுவார். அதை சொல்லிட்டு நான் அடுத்த குறிப்பு போகணும். 62ஆம் சங்கீதம் 9-10 வாசிங்களேன். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். என்ன அர்த்தம்? யாரையும் நம்பாதப்பா நீ. கீழ்மக்கள் மாயை, மேன்மக்கள் பொறாமை, அவர்கள் மாயையிலும் லேசாக. மனுஷனை நம்பாத அப்படின்னு அர்த்தங்க. அது யாரோ எவனோ, பலசாலியோ பலகீனமானவனோ எவனோ, சொந்த பந்த யார, மனுஷன் மாயை, அவனை நம்பாத. அவனை நம்பி இருக்கிறது இழந்துடாத. அப்புறம் இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, எதை நம்பணும்? 62:11. சங்கீதம் சூப்பர் சங்கீதங்க அது. 62:11. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. வல்லமை தேவனுடையது. தேவனுடையது. தேவனுடைய வல்லமை நம்புங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். பார்த்தீங்களா? ஆண்டவர் எதிர்பார்த்து நம்பி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கார். 8வது வசனம். ஆண்டவர் நம்பி இருக்க, நீங்க ஆண்டவர் நம்பியிருக்கீங்கன்னா என்ன பண்ணணும்? 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எக்காலத்தில் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அவர் சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்றா இருதயத்தை ஊற்றி விடுன்னு சொன்னா ஜபத்தை குறிக்குது. இப்படி ஆண்டவரையே நம்பி இருக்க ஜனம் எப்படிப்பட்ட இக்கட்டுகள் நெருக்க வந்தாலும் சரி, ஜபத்தில் இருங்க. ஜபத்தை விட்டுடாதீங்க. இருதயத்தை ஊற்றி உபவாசத்தோடு ஜபத்தோடு கருத்தா ஜபம் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் நம்புகிற பிள்ளைகளுக்கு அதுதான். நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்ற அடையாளம் ஜெபம் தான். ஜெபிக்கிறவர்கள் தேவனை விசுவாசிப்பார்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள் தான் ஜெபிப்பார்கள். அதான் எபிரேயர் 11:6. ஆகவே ஆண்டவரை நம்புங்கள். இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்லணும், உங்கள் பொறுமையை சாத்தான் திருடிக்கொள்ள விடக்கூடாது, சாத்தான் பயன்படுத்தி கொள்ள விடக்கூடாது. அதுவும் கவனமா இருக்கணும். என்ன, யோபு அவருடைய மனைவி சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஒரு பொறுமையா இருக்கிறாருங்க. எல்லாம் போயிருச்சு, ஒரே நாளில் 10 பிள்ளைங்க போயிட்டாங்க, ஆடு மாடு விரிச்சம் எல்லாம் போயிருச்சு, கோப்பலம் வந்து ரோட்டுக்கு வந்துட்டாருங்க. அவ்வளோ பொறுமைங்க. பொறுமைக்கு பேர் பெற்றவர் தான் யோபு, நமக்கு தெரியும். அந்த நேரம் பார்த்தா அந்த அம்மா வந்து சொல்லுது,
தேவனை ஜூசித்து ஜீவனை விடும். சாத்தான் வரான் அப்படி. ஆமா, நீ சொல்றதும் கரெக்டு தான், அவர் நம்பி என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் வரல பாருங்க. அதுக்கு தான் சொன்னேன், உங்கள் பொறுமையை சாத்தான் பயன்படுத்தி கொள்ள இடம் தராது. யோபு இடம் கொடுக்கல பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசுக்கு விரோதமாக சாத்தான் வருகிறான். நீங்க மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 11 அற்புதமான ஒரு பகுதி. நீ தாழ குதியுங்கிறாங்க பாருங்க. அவசரப்பட்டு அவர் கூச்சல்ல என்ன சொன்ன, நான் எவ்வளவு வல்லம் இருக்குது, ஒரு தூதன் இல்லை 12,000 தூதன் வந்து என்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறா, குதிக்கிறேன் பார் அப்படின்னு ஆண்டவர் குதிக்கல பாருங்க. உன் தேவனாய் கர்த்தரை பரிட்சை பாராது இருப்பாயா, ஓ சாத்தான்ட்டார். பார்த்தீங்களா? அப்போதாங்க எல்லாத்தையும் ரோல் மாடல் நமக்கு. உங்கள் பொறுமையை சாத்தான் பயன்படுத்தி கொள்ள இடம் தராதிருங்கள். அப்புறம் சொல்றாருங்க, இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீ தேவனுக்குமாரையானால் சிலுவை இறங்கி வா. ஆண்டவர் தன் பொறுமை இழந்து நான் தேவகுமாரன் தான், என்ன செய்யறேன் பார் என்று இறங்கி வந்திருந்தா உலகத்துக்கு ரட்சிப்பு வந்திருக்குமா? அவர் இறங்கி வராதனால்தான் அவர் தேவகுமாரன். பார்த்தீங்களா? அங்கேயும் இயேசுநாத பொறுமை இழக்கலை. பொறுமையை சாத்தான் பயன்படுத்த இடம் தரல பாரு. ஆகவேத்தான் சொல்லுகிறேன், உங்கள் பொறுமையை காத்திருக்கிற தன்மையை இடையில சாத்தான் திருடு விடாதபடி, சாதகமாக பயன்படுத்தாதபடிக்கு கவனமா இருங்க, பொறுமையா இருங்க, கர்த்தரை நம்பிருங்க. உங்க காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அருமையான ஒரு வார்த்தை. முதல்ல தேவன் நமது பாதுகாப்பு, இரண்டாவது தேவன் நமது நம்பிக்கை, மூன்றாவது உத்தரவாதம் தேவன் நமது நியாயம். தேவனே நமது நியாயம். 62:12. கிருபையும் உம்முடையது, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். தேவரீர் அவனவனு செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர் அப்படின்னா அவரவருடைய செய்கிற செயலுக்கு தக்க நீதி செய்கிற தேவன், நியாயம் செய்கிற தேவன் அர்த்தங்க. ஆகவே தான் இந்த தலைப்பு, தேவனே நமது நியாயம். அவரவர் கிரிகளுக்கு பலன் கொடுத்து நியாயம் செய்கிற நீதி செய்கிற தேவன் நமது ஆண்டவர் இல்லைங்களா? அவரே நமது நீதியா இருக்கிறார். நமது நியாயத்தை அவர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் சொல்ற தாவீது மூலம் கவனிங்கள், ஆண்டவரே நமக்கு நியாயம் செய்கிற தேவன். பவுல் ஒரு வார்த்தை சொல்வாருங்க, என்னிடத்தில் யாதொரு குற்றத்தை நான் அறியேன், அதனால் நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிற கர்த்தர். அப்போது நமது நியாயம் கர்த்தர். நம்மளும் ஒன்று ஜட்ஜஸ் கிடையாது, நாம் நீதிபதிகள் கிடையாது. நாமளே ஒரு நியாயம் இருக்கிறதுக்கு இது அப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சு, இது அப்படி ஆகும், இப்படி ஆகும், இப்படிதான் என்று நாம் நமக்கு நாமே நீதி செய்து கொள்வதற்கு, நியாயப்படுத்திக் கொள்வதற்கு நாம் ஒன்றும் ஜட்ஜஸ் கிடையாது. நாம் எல்லாம் சாட்சிகள் தான். புரியுதுங்களா? we are not judges but we are witnesses. நாம சாட்சிகள் தான், ஜட்ஜஸ். ஆகவே யாரையும் நியாயம் இருக்காதீங்க, உங்களை நீங்க நியாயத்துக்கு கொள்ளாதீங்க, உங்க காரியம் நீதி நியாயம் என்று அடுத்தவரை குறை சொல்லாதீங்க, அது ஆண்டவரை முழுக்காதீங்க. நமது நியாயம் கர்த்தர், நமது நீதி கர்த்தர். ஹல்லேலூயா. எரேமியா நீங்கள் 33:16 நினைக்கிறது, கொஞ்சம் வாசிங்க. 33:16. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர். பாத்தீங்களா? அவர் தாங்க நமக்கு நீதி. கேட்கிற தேவ பிள்ளைகளே, பாடுகளும் உபத்திரம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். அநேக தேவ பிள்ளைகள் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் இழுக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு என்று சொல்லி நீதிமன்றத்தையே தேடி நீதிமன்ற படிகளை ஏறி இறங்கி கொண்டிருக்கீங்களா? நீதிக்காக காத்திருக்கீங்களா? நியாயத்துக்காக காத்திருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாருங்க, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நமக்கு நீதி, நமக்கு நியாயம், நமது நியாயாதிபதி நீதிபதி நமது கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நியாயம் செய்கிறவர். அவரை நம்புங்கள், உங்கள் காரியம் ஜெயமா இருக்கும். அதாங்க அவர் நீதியாயிருக்கிற கர்த்தர். சில நேரங்களிலே நாம் போடுகிற நமது ஷெட்யூல் படி காரியங்கள் நடக்கலன்னா அப்போதான் நம்ம தடுமாறுகிறோம். இது இந்த வருஷத்து நடக்கும், அந்த வருஷம் அது நடக்கணும், நான் இவ்வளவு சம்பாத்தியம்னா இதை சேர்த்து வைப்பேன், அந்த இடத்த வாங்குவேன், வீட்டை கட்டுவேன், கல்யாணம், பிள்ளைகள் கல்யாணம் ஆகும், இது அந்த என்று நம்ம ஒரு ஷெட்யூலை போட்டிருப்போங்க. ஆனால் அந்த ஷெட்யூல் படி நடக்கலைன்னா நம்ம என்ன செய்யறோம்? சொந்து போயிடுறோம்.
முறுமுறுக்கிறோம், பின்வாங்கிறோம். ஆனால் கவனிக்க, நீங்க அவர்தான் நமது நியாயம் என்று சொன்னால் நமது காலங்கள் அவர் கருத்தில் இருக்கிறது. நம்ம ஷெட்யூல் ஒரு அட்டவணை போட்டு செயல்படுகிறோம், ஆனால் அவர் கையில் ஒரு அட்டவணை இருக்கிறது. அவர் கையிலே காலம். அதுதாங்க 31:15 சங்கீதம். அது கூட வாசிச்சு இல்லாம 31:15 அருமையான வசனங்க அது. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள், என் அட்டவணை, என் ஷெட்யூல் உமது கரத்தில் இருக்கிறது. எந்த வருஷத்துல என்ன செய்யணும், எதை செய்த ஜெபத்தை கேட்கணும், எங்க கொண்டு போகணும் என்று என் காலங்கள், என் அட்டவணை, என் ஷெட்யூல் அவர் கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. ஆகவே நம்ம குறித்து நமக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு அவர் வச்சிருக்கிறார். அதன்படி நடக்கும். தப்பவே தப்பார். ஆண்டவர் ஒரு நாளும் தவறு செய்யவே மாட்டான். God makes no mistakes. ஒரு நாள் தப்பே செய்ய மாட்டார். சில நினைக்கலாம், இந்த திருமண வாழ்க்கை தப்பா இந்த வீட்டுக்கு வந்துட்டோமோன்னு சில சகோதரி நினைக்கலாம். சில பெற்றோர் தப்பா அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமோன்னு நினைக்கலாம். ஒருவேளை நம்ம தப்பா நினைச்சிட்டோமோ, இந்த தேவ சித்தம் பார்த்து தப்பாயிருச்சோ. நீங்க ஒருவேளை தப்பு பண்ணிருக்கலாங்க, ஆனா அவர் ஒரு நாள் தவறு செய்ய மாட்டார். கவனிக்கிறேன், தவறு செய்ய விட மாட்டாருங்க அவர். நமது காலங்கள் அவர் கருத்தில் இருக்கிறது. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒருவேளை தீமையை செய்தாலும் தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நமக்கு நியாயம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அதை நம்புங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போக தேவன் உங்களை விட மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையான ஒரு வார்த்தைங்க. இதெல்லாம் நீங்க விசுவாசிங்கன்னா கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை கொடுப்பார். பயம், கலக்கம், போராட்டங்கள் மத்தியிலே பூர்ண சமாதானத்தை கொடுப்பார். ஏசாயா 26:3 படி, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூர்ண சமாதானத்தின் காத்துக்கொள்வேன்னு சொன்னது போல பூர்ண சமாதானத்தை கொடுப்பார். பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற சில தேவ பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாது, அவரை நம்புங்க, அவருக்காக காத்துருங்க, அவர் பாதுகாப்ப நினைங்க, அவர் தான் நியாயம் சொல்லி விசுவாசிங்க, பூர்ண சமாதானத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமது நியாயம் கர்த்தர். கர்த்தர். யோபு நாட்களிலே பலர் பல நியாயத்தை சொல்றாங்க. இப்படி நடந்துருச்சு, எல்லாம் போயிருச்சு, 10 பிள்ளைகள் ஒரே நாள்ல போயிட்டாங்க, ஆடு மாடு மெரிஜனல போயிருச்சு, இவரும் எல்லாத்தையும் எழுந்து கொப்பளத்தோட ரோட்டுக்கு வந்துட்டாருங்க. பலர் பல நியாயத்தை சொல்றாங்க, எதனால இது வந்தது அப்படின்னு. நண்பர்கள் சொல்லுகிறார்கள், யோபு நீ தவறு செய்திருக்கிறார், உன் பெருமை, நீ பாவம் செய்திருக்கிறார், அதனாலதான் இது, இல்லைன்னா ஆண்டவர் விட மாட்டார், சும்மாலாம் தண்டிக்க மாட்டார், விருதாவாக சந்திக்க மாட்டார், விருதாவாக தண்டிக்க மாட்டார், நீ ஏதோ தவறு செய்திருக்கிறார், உன் பெருமை என்று அவர்கள் இந்த இப்படிப்பட்ட ஒரு வெறுமையான நிலம் உண்டானதுக்கு என்ன நியாயம் அவங்க சொல்றாங்க. அது மனுஷ நியாயம், அவர்களுக்கு தெரிஞ்சதுங்க. ஏன் அவ்வளவு தூரம்? அப்படி மனைவி என்ன சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு என்ன அர்த்தம்? நீ இப்போ சாகிறதா நியாயம், அதுதான் சரி, இதுக்கு மேல இருந்து பிரயோஜனம் இல்லை, ஆண்டவர் நம்பி என்ன பிரயோஜனம், நீ சாவதுதான் இந்த அம்மாவுடைய நியாயம் அது. இப்படி நான் நினைக்கிற யோபுடைய உள் உணர்வே சொல்லியிருக்கு, ஆண்டவரே நம்பி இருந்தேன், பொல்லாப்புக்கு விழுகிற மனுஷன், தேவனுக்கு பயந்து பொல்லாக்கு விழுகிற யோபு போல இல்லைன்னு ஆண்டவரை சாட்சி பெற்றவர், இவ்வளோ வாழ்ந்து என்ன பிரயோஜனம், எல்லாத்தையும் எழுந்துட்டேன். இன்று மாம்சம் ஒருவேளை ஆண்டவர் நம்பி என்ன பிரயோஜனம், சாகிறது தான் கரெக்டு, ஆண்டவன் இது உள்ளார ஒரு மாம்சம் சொல்ற ஒரு நியாயமா இருந்திருக்கலாம். ஆனால் யோபு பக்தன் அதுக்கெல்லாம் இடம் தரல, கடைசி வரலும் காத்திருக்கிற, கர்த்தர் எனக்கு நீதி செய்வார், கர்த்தர் எனக்கு நியாயமா இருக்கிறார். என்ன நடந்தது? யோபு 42 கடைசி வாசித்து பாருங்க. ஆண்டவர் தமது திருவாய் திறந்து சொல்றாரு, என் பக்தனாகி தாசனாகி யோபு பேசும்போது நீங்க பேசலப்பா நீங்க என்று யாரெல்லாம் நியாயம் சொன்னானோ அவனெல்லாம் கர்த்தர் கண்டிக்கிறார், நீ போய் ஜெபம் பண்ணு, யோபு ஜெபம் பண்ணிட்டு உனக்கு சரியாகணும். பாத்தீங்களா? ஒரு நாள் வந்தது, கர்த்தர் தம் நியாயத்தை விளங்க பண்ணினார். யோபின் பார்த்து என்ன நியாயம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி யோபு மேன்மைப்படுத்தி எழுந்ததெல்லாம் 2 மடங்கு கொடுத்து கனம் பண்ணாருங்க. ஆகவே அவர் நீதி செய்வதற்கு, அவர் நியாயம் செய்வதற்கு விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள். தேவ பிள்ளைகளே, தேவன் தமது வழியிலே செயல்பட விட்டுவிட வேண்டும், நம்ம குறுக்க போகக்கூடாதுங்க. அப்போதான் அவர் நீதி, அவர் நியாயம் நமது வாழ்க்கையில நிறைவேறும். அதுதான் நமக்கு கனமா இருக்கும், மகிமையா இருக்கும், இல்லைங்களா? தேவன் அவர் வழியிலே செயல்பட விட்டுவிட வேண்டும். நாம குறுக்க போய் அப்படி செய்யுங்க ஆண்டவர், இப்படி செய்யுங்க ஆண்டவரே, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு என்று நீங்கள் உங்கள் நியாயத்தை சொல்லாதீங்க. தேவன் அவர் வழியிலே செயல்பட விட்டு விடுவீங்கள். இயேசுவை பாருங்கள்,
கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கிறார். மத்திய 26:31, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தப்படி ஆக கடவர். என்ன அர்த்தம்? பிதாவே உமது நியாயம் உமது நீதி நிறைவேறட்டும் சுவாமி, பிதாவே உமது நீதி நிறைவேற்றும் என்று பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கிறாருங்க இல்லையா? பேதுரு பட்டைத்து உருவி மல்கிஷுக்கு அதை வெட்டார் கெத்செமனே தோட்டம். அவர் நீதி என்ன? இதுதான் சரி, மாம்ச பலத்தை பயன்படுத்தா சரி, அவர் நீதி. இப்படி 3 இடத்துல தன் காயத்தை நிலைநாட்டு நினைச்சுக்கிறார். எல்லாம் தோல்வியாயிருச்சே. இயேசுவை பாருங்கள், மாம்சத்துக்கு இடம் தரல, அவர் கெத்செமனே தோட்டத்தில் அர்ப்பணித்தார். இயேசு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமனால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உமது சித்தப்படியே ஆக கடவுது. பேதுரு பார்த்து சொல்றாரு, நான் வேண்டிக் கொண்டா பிதா எனக்கு 12க்கு அதிகமான லேகியம் அனுப்ப மாட்டேன் நினைக்கிறேப்பா, லேகியம் தூதனை. அந்த வார்த்தை கூட வாசிக்கலாமே. மத்தேயு சுவிசேஷம் 26:53 வசனம். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அதுதான் நியாயம். அவர் மட்டும் ஒரு கண்ணை காட்டியிருந்தா 12,000க்கு அதிகமான தூதர்கள் வந்திருப்பாங்க. அவ்வளோ வல்லமையானவர். அவர் பலத்துக்கு இணை ஒண்ணு இல்லை, பரலோகமே அவருக்குள் இருக்கிறது. ஆனாலும் அந்த நியாயத்தை அவர் எதிர்பார்க்கல, சார்ந்து கொள்ள பிதாவின் நியாயத்தை அவர் சார்ந்து கொண்டார். அப்புறம் சொல்றாரு பாருங்க, பிலாத்து பார்த்து சொல்லுவார், பிலாத்துவே என் சீசர்கள் போராடி இருப்பார்களே, இந்த உலகம் தான் ராஜ்யம் என்று சொன்னால் என் சீசர்கள் போராடி இருப்பாங்க. உண்மை இந்த உலகத்தில் இயேசுனா இருக்கிறார் சொன்னால் உலக நியாயப்படி சீசர்கள் போராடணும். அதுதான் உலக நியாயம். உலக நியாயத்தை தேவன் எதிர்பார்க்கவில்லை, விரும்பவில்லை. தான் சுய ஞான, அதாவது உலக பிரகாரமான நியாயத்தை கூட கர்த்தர் விட்டு கொடுக்கிறார். விட்டு கொடுத்து பிதா செயல்பட விட்டு கொடுத்தார். இப்படி எல்லாவற்றுக்கும் பிதாவை சார்ந்திருந்தார். என்ன நடந்தது பாருங்க. 1 பேதுரு 2:21-23 வாசித்து பாருங்க. அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, பதில் செய்யவில்லை, பயமுறுத்தவில்லை, நீதியாய் தீர்ப்பு செய்து ஒப்பு கொடுத்தார். இருக்குதா இல்லையா? அதை வாசிச்சு ஜெபம் பண்ணும். வாசிக்க பார்க்கலாம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தீங்களா? பிதாவின் நியாயத்துக்கு, தீர்ப்புக்கு, நீதிக்கு ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் அவர் சகித்து இந்த உலகத்தில் சிலுவைக்கு போனார். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். பாத்தீங்களா? அந்த சிலுவினால் உண்டான ஆசீர்வாதங்களை பட்டியல் போட்டு பார்த்தால் ஒன்று தான் செய்வோம், நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவ தவிர வேற ஒன்றும் செய்ய மாட்டோம். ஆகவே இதை கேட்கிற தேவ பிள்ளைகள், தாவீது போல் அநேக பாடுகள் மத்தியில் இருக்கலாம், புத்திரத்து மத்தியில் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், சிலுவை பாருங்கள், சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதங்கள் எண்ணி பாருங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அதோடு கர்த்தர் சொன்ன வார்த்தை, தேவன் நமது பாதுகாப்புன்னு விசுவாசிங்க, தேவன நம்பிக்கைன்னு சொல்லி விசுவாசிங்க, தேவனது நியாயம்னு விசுவாசிங்க. இயேசு வெற்றி பெற்றார், உங்களுக்கு வெற்றி தருவார். தாவீது காரியம் வெற்றியா இருந்தது, உங்கள் காரியம் வெற்றியா இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பேசின நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்ட தேவ பிள்ளைகள் அதிகமாக சார்ந்து கொள்ள உதவி செய்யும். கிருபை தாங்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் மூலம். நல்ல பிதாவே, ஆமென். God bless you.